ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எழுப்புதலுக்கான தடைகள் என்னவென்று, அப்செக்ஷன் ஃபார் த ரிவைவல் என்னவென்று நாம் வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானிக்கப் போகின்றோம். இந்த நாளில் அதன் ஒரு பகுதியை நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 85வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானிப்போம். Psalm 85 Chapter 85 verse 6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. Psalms chapter 85 verse 6. Will thou not thyself revive us again, that thy people may rejoice in thee. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை செய்ய முடியவில்லை. எத்தனை இருந்தும், எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தும் நம்மால் மகிழ்ந்திருக்க முடியவில்லையே. சபைக்கு செல்கிறோம், சத்தியம் கேட்கிறோம், ஆனாலும் சந்தோஷம் இல்லையே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜஸ்ட் புல்லிங் ஆன். கிறிஸ்தவம் ஒரு பாரம்பரியமாகிவிட்டது. ஆபகுக்கு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும்போது, ஆபகுக் சாப்டர் 3 verse 17 and 18, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு அற்புதமான வார்த்தையை அங்கே அறிக்கையிடுகின்றான். இந்த களி கூறுதலும் இந்த மகிழ்ச்சியும் நமக்கு இப்பொழுது இருக்கின்றதா? நம்மால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை செய்ய முடிகின்றதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சந்தோஷத்திற்கும் களி கூறுவதற்கும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு எழுப்புதல் வேண்டுமே. அந்த உயிர் மீட்சி, சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ரிவைவ் அஸ் அகெயின் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான ஒரு இருதயத்தை நமக்கு தர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே களி கூர்ந்து மகிழும்படியாக, கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமாக செய்யும்படியாக, உண்மையான மனதோடு செய்யும்படியாக நமக்குள் ஒரு உயிர் மீட்சி நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. யாத்ராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், எக்ஸடஸ் சாப்டர் 30 verse 21, அங்கே வாசிக்கின்றோம், பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இது ஒரு கடமை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. திஸ் இஸ் அவர் வே ஆஃப் லைஃப். தொடர்ந்து யாத்ராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், எக்ஸடஸ் சாப்டர் 35 verse 29, கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்துக்குள் உற்சாகம் அடைந்தவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் மனம் உற்சாகம் அடைய வேண்டும். உட்கார்ந்து கொண்டிருந்தால் தேசத்தில் எழுப்புதல் வராது. தேவ ஜனங்கள் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இது. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் மனம் உற்சாகம் அடைய வேண்டும். வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருந்தால் தேசத்தில் நீங்கள் எழுப்புதல் வராது. எழுப்புதலை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. அங்கே 30வது வசனத்திலிருந்து 35வது வசனங்களில் வாசிக்கும்போது, தேவனுடைய திட்டங்களை மலையிலே மோசே கேட்கின்றார், பார்க்கின்றார். ஆனால் அவர் கேட்டு பார்த்த யாவையும், மலையில் அவர் கேட்டு பார்த்த யாவையும் அதை செய்து முடிக்கப் போவது அகோலியாவும் பெசலேயும்
பார்க்காத ஒன்றை சொல்ல கேட்டு செய்யணும், மிகுந்த கஷ்டம்தான். மலையில் எப்படி காட்டப்பட்டதோ அப்படியே அதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தி தர வேண்டும். அதற்கு என் உற்சாகமும் செய்கிறேன் என்ற என்னுடைய தீர்மானமும் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தர் இல்லாமல் வெறும் நமது உற்சாகத்திலும் இது வராது. நமது இருதயமும் உற்சாகம் அடையணும். நமது இருதயம் எழும்ப வேண்டும். நாம் யூகித்தோ விருப்பப்பட்டோ அதை செய்ய முடியாது. நம்மிடம் ஒரு அடித்தளம், பிளாட்ஃபார்ம் இருக்கின்றது. அடியேன் இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை சமர்ப்பிக்கும் போது மாத்திரமே தேவன் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நமக்குள்ளே கொண்டு வருவார். அடியேன் இதோ இருக்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் நம்மை எஜுகேட் பண்ணுகிறார், ஞானத்தை கொடுக்கின்றார், யூகித்து செய்வதற்கு உதவி செய்கின்றார். அதற்குரிய அபிஷேகத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ எழுப்புதல் என்பது நமது அர்ப்பணிப்பு, உற்சாகமும் அடிப்படை. அதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் அதற்குள் இறங்கி கிரியை செய்கின்றார். ரிவைவல் மீன்ஸ் renewed zeal. ஒரு வைராக்கியம் எல்லாருக்கும் இருக்கிறது, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். டு obey God. வெறுமனே நாம் கைகளை தட்டியோ ட்ரம்களை அடித்தோ கிட்டார் வாசித்தோ கீபோர்டு போட்டோ எமோஷனலை குதித்தோ செய்யக்கூடிய காரியம் இல்லை. அது உங்களுக்குள் இருக்கும் வைராக்கியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். zeal to obey to God. என்னுடைய ஆவி என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற நிச்சயத்துக்குள் நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை நாம் புதிய உடன்படிக்கையின் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ரோமன் சாப்டர் 12 verse 1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை என்பார். தொடர்ந்து 2ஆம் வசனத்தில், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமா சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வாசிக்கின்றோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். நாம் அந்த தேவ சித்தத்தின் மத்தியில் வந்தால்தான் எழுப்புதலை காண முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியங்களை நுனிப்புள் மேய்வது போல்தான் நாம் மேய்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தியத்துக்குள் ஆழமாக போவதில்லை. போவதற்கு நமக்கு நேரம், சமயம் நாம் கொடுப்பதில்லை. ஆனால் அப்படி நேரம், காலங்கள், சமயத்தை அதுக்கு அதிகமாக கொடுத்தால் மாத்திரமே தேவனுடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசித்தபடி எழுப்புதல் வர வேண்டும் என்றால் தேவனோடு உங்கள் உறவு சரியாக இருக்க வேண்டும். The relationship between myself, ourself with our God. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கும் நாம் ஆராதிக்கின்ற தேவனுக்கும், நமக்கும் நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கின்ற ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கும் நாம் ஆராதிக்கின்ற தேவனுக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகின்றது. தொடர்ந்து நமக்கும் நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கின்றவர்களோடு உள்ள உறவையும் அங்கே வெளிப்படுத்துகின்றது. ஸோ இந்த 12ஆம் அதிகாரம் எனக்கும் என் ஆண்டவருக்கும், எனக்கும் என் சக விசுவாசிக்கும் உள்ள உறவு, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்கள் ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ், as லிவிங் சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே யுவர் பாடி கேன் டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபமாகும். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேசத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்றால், தேவன் இறங்கி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தருடைய சுவிசேஷத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், ஆத்தும ஆதாயம், ஆத்தும அறுவடை நடக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு புத்தி உள்ள ஆராதனையை செய்து நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே
அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுரூபத்தினால் வருகின்ற மகிமையான காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். பிரசன்ட் யுவர் பாடி. எப்பொழுது என் சரீரம் என்னுடையது அல்ல என்று ஒப்புக்கொடுக்கின்றோமோ அப்பொழுது அந்த ஜீல், அந்த வைராக்கியம் ரெனிவாகிறது. எப்போது என் சரீரத்தை தேவன் வாசம் பண்ண தகுதி உள்ளதாக மாற சுயத்தை அழித்து அர்ப்பணிக்கின்றேனோ அப்பொழுது என் விருப்பமாகிய ரிவைவலை, மறுரூப அனுபவத்தை தேவன் எனக்குள்ளே கொண்டு வருவார். அது என் மூலமாக அது இந்த உலகத்துக்கு வெளிப்படும். ஸோ பிரசன்ட் யுவர் பாடி. ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது அவனது சரீரத்தை, உடம்பை தான். அந்த சரீரத்துக்குத்தான், அந்த உடம்புக்குத்தான் கண்ணாடி முன்னாடி நின்று கலரிங், பெயிண்டிங், டிராயிங் எல்லாம் நடக்கும், எல்லா டைரக்ஷன்லையும் நடக்கும். ஆனால் அந்த கண்ணாடி முன் எவ்வளவு நின்று பார்த்துவிட்டு கடந்து போனால் நம்முடைய முகம் நமக்கே மறந்து போகும். ஆனால் இந்த உடம்பு எனக்கு மாத்திரம்தான் என்ற அந்த சுயம் நம்மோடு எப்பொழுதும் அது போராடி கொண்டு தான் இருக்கும். இந்த உடலை காப்பதற்கு எவ்வளவு சீரியஸான முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். இந்த உடலைத்தான், இந்த சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஸோ இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் காட். என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கின்றேனா? இந்த கடைசி நாட்களில் சத்தியங்களை நாம் தீவிரமாக ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக ஒன்றை சொல்ல முடியும், நீங்கள் சத்தியத்தில் உறுதியாக நடக்கும்போது உங்களை உபத்திரவங்கள் நெருக்கத்தான் செய்யும். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 16 அதிகாரத்தில், டோட்டல் 16 சாப்டர்ஸ், அதில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரை பார்க்கும்போது அது மொத்தம் மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய கருத்து, ஃபார் த டோட்டல் மேன்கைண்ட். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை தியானித்து பார்ப்போம் என்றால் அது பின்வாங்கி போன யூதர்களை பற்றிய கருத்து. அடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை, சாப்டர் 12 இருந்து சாப்டர் 16 வரை நாம் கவனித்து பார்க்கும்போது அது சபைக்கு சொல்லப்பட்ட கருத்து. ஒரு புத்தகத்தை முழுமையாக ஓவராலாக படிக்கும்போது தான் we will have a very good idea of the word of God. வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு எல்லாருக்கும் சாத்தியமில்லை. ஏன்? நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. எதற்கோ நேரத்தை வீணடிக்கின்றோம். தேவனுடைய சமூகத்தில் உங்கள் உடலை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மால் முடியவில்லை. யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்வார், ஜோப் சாப்டர் 19 verse 26, இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்பார். யோபுக்கு இயேசுவின் வருகையை குறித்த அறிவு இருந்தது. இது இயேசுவின் வருகையை குறித்த நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகின்றார். தமிழ் வேதாகமத்தில் தோல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய வேதத்தில் நாம் மூலமொழியிலே பார்க்கும்போது இந்த மாம்சம் முதலாய் அழிந்து போய்விடும், என் மாம்சமே இருக்காது, அப்பொழுதும் நான் இயேசுவை பார்ப்பேன் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். இருக்கின்ற பணம், பொருள், ஆஸ்தி, சொத்தை எல்லாவற்றையும் விற்று இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ செலவுகளை பண்ணுகிறோம். இங்கே வேத வசனம் சொல்லுகின்றது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று. பிரசன்ட் யுவர் பாடி as a living sacrifice. நீங்களும் நானும் எழுப்புதல் அடைந்தவர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உடம்பு எனக்கல்ல கர்த்தருக்குத்தான் என்ற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும். ஆகவே எழுப்புதல் வருவதற்கு நம்முடைய சரீரங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது மிக அவசியம். பிரியமானவர்களே, ரோமர் 12:1, when you present your body, எழுப்புதல் வரும்.
எழுப்புதல் வருவதற்கு முதலாவது உங்கள் சரீரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தன் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக அர்ப்பணிக்க முடியவில்லையோ, அவர்கள் எழுப்புதல் எங்கே என்று தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த சரீரம் என்றைக்கு தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றதோ அன்று மறுரூபத்தை காண்பார்கள். அந்த மறுரூபம் அடைந்தவர்கள் மகிமையான எழுப்புதலையும் காண்பார்கள். பிரியமானவர்களே, எழுப்புதல் வர முதலாவது இந்த உடம்பு என்னுடையது அல்ல என்ற அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 35 வரை வாசிக்கும் போது, 1 Corinthians chapter 7 verses 29 to 35, பவுல் ஒரு காரியத்தை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவார். உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே இதை சொல்லுகிறேன் என்பார். ஏனென்றால் 31வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்லும்போது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்பார். பிரசன்ட் யுவர் பாடி என்றால், என் வாழ்க்கையில் என் உடலுக்கு இருக்க வேண்டிய முதல் வேலை என்னவென்றால், அது கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரம்தான், அதற்கப்புறம்தான் மற்றவைகள். இங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறாரே பவுல், அதுக்கு ஒரு மிகுந்த ஆழ்ந்த அர்த்தம் உண்டு, ஒரு டீப்பர் மீனிங் உண்டு. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மாடலாக எடுத்து பார்க்கும்போது, உண்மையாகவே ஒப்புக்கொடுத்தல் என்பது அவரிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வரை, லூக் சாப்டர் 2 verse 22 to 24 வரை நாம் வாசிக்கும் போது, நமது ஆண்டவராகிய இயேசுவை சுத்திகரிப்பின் நாட்கள் முடியும் போது, அதாவது குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் முடியும் போது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க 40வது நாள் அவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். எதற்காக? தேவன் சொன்னதை நிறைவேற்ற செய்ய. அங்கே 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம், மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி செய்ய. 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி எழுதியிருக்கிறபடி நிறைவேற்ற. 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி செய்ய. இதை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது 3 அக்கார்டிங் டு என்று எழுதியிருக்கும். இங்கே இயேசுவை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு 3 விதமான சட்டங்கள். ஒன்று மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி, 2வது எழுதப்பட்டபடி, 3வது சொல்லப்பட்டபடி. இயேசுவை அங்கே ஒப்பு கொடுத்த போது 22வது வசனத்தின்படி அவரை பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம், பியூரிஃபை, சுத்திகரிக்கும் நாட்கள் என்று வாசிக்கின்றோம். இங்கே தொடர்ந்து 23வது வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவை ஒப்பு கொடுக்க, டு பிரசன்ட். 24வது வசனத்தில் வாசிக்கும் போது டு ப்ரமோட் பண்ணுகிறார்கள். டு ப்ரமோட் தமிழ் பைபிளில் இல்லை, ஆங்கில வேதத்திலே தெளிவாக இருக்கின்றது. அந்த 22வது வசனம், 23, 24, டு பியூரிஃபை, டு பிரசன்ட், டு ப்ரமோட். இயேசுவாகிய குழந்தையை ஒப்பு கொடுக்க, அவரை மீட்டு கொள்வதற்காக பலியாக ஒரு ஜோடி காட்டுப்புறா, 2 காட்டுப்புறா, அங்கே காட்டுப்புறா குஞ்சுகள் அர்ப்பணிக்கப்படுகின்றது. இயேசுவை ஒப்பு கொடுத்தல் என்பது சுத்திகரிக்கின்றார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி 40வது நாள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிறகுதான் ஆலயத்துக்குள் வர முடியும். டு பிரசன்ட், சுத்திகரிப்பு மிக முக்கியம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதற்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். டு பிரசன்ட் யுவர் பாடி. இன்றைக்கு சுத்திகரிப்பை குறித்து பேசினால் சபையில் ஆட்கள் குறைந்துவிடும். பரிசுத்தம், சுத்திகரிப்பு குறித்து பேசுகிறவர்கள் இன்று குறைந்து போய்விட்டார்கள். பரிசுத்தத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றி பேசினால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, வசனம் பேசுவதற்கும் ஆட்கள் இல்லை. மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:15 படி, வசனம் தள்ளுபடியாயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று என்று வாசிக்கின்றோம். அங்கே வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, இது நியாயம் இல்லை என்று தேவன் கண்டாராம். வசனத்தை தள்ளினால் கர்த்தர் விசனம் அடைகின்றார். நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்?
உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது யூ மஸ்ட் பியூரிஃபை யுவர் செல்ஃப், சுத்திகரிக்க வேண்டும். 23வது வசனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். டு பிரசன்ட், கிரேக்க மொழியிலே வாசிக்கும் போது பாரிஸ்டாமி என்ற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார்கள். பாரிஸ்டாமி மீனிங் தேவனுக்கு கொடுத்து விட்டு இடத்தை காலி பண்ண வேண்டும். நோ ரிட்டர்ன். கொடுத்தது கொடுத்ததே. நம்ம எத்தனை பேர் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்து விட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டோம்? ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாய், இது இனி என் குழந்தை என்று நிற்காதே, இடத்தை காலி பண்ணு. ஸ்டாண்ட் விசைட், தள்ளி நில்லு. கொடுத்து விட்டேன், மறுபடியும் உரிமை கொண்டாட மாட்டேன் என்று அர்த்தம். கவனம். இயேசு கலிலேயாவிலிருந்து ஞானஸ்தானம் எடுக்க யோர்தானுக்கு வந்தாரே, ஞானஸ்தானம் எடுத்த பின்பு திரும்ப அவர் வீட்டு பக்கமே போகல. அவருடைய தாயார் சகோதரர்கள் தேடி வந்தபோது கூட பார்க்கவில்லை. யார் என்று கேட்டாரே தவிர வெளியே போய் பார்க்கலையே. தாய்க்குலமே என்று தேடி ஓடவில்லையே. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டால் நோ டேக்கிங் பேக். நம்ம கதை எப்படி? நம்முடைய காரியங்கள் எப்படி பிரியமானவர்களே? வருடத்தின் முடிவிலே ஒரு பொருத்தனை, வருடத்தின் துவக்கத்திலே ஒரு பொருத்தனை, மாத முதலிலே ஒரு பொருத்தனை, மாத கடைசியிலே ஒரு பொருத்தனை. நாம் செய்கின்ற பொருத்தனைகள் ஒரு வாரத்தில் பொருத்தனை காலியாகி விடுகிறது. வருட துவக்கத்தில் அதை செய்வேன், இதை செய்வேன், முடிந்ததா? பாரிஸ்டமி என்பது திரும்ப எடுத்துக்கொள்வதல்ல, பொருத்தனையில் இருந்து விலகிக் கொள்வதும் அல்ல. கர்த்தருக்கு நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஸோ பிரசன்ட் யுவர் பாடி என்றால் ஒன்ஸ் ஃபார் ஆல் கொடுத்தாகிவிட்டு. பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்தும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கின்றேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவைகளை நாம் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு அனுபவமாக திருஷ்டாந்தங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை, அவர் வாழ்ந்து காட்டிய பாதையை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் இந்த 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் என்று இல்லை? சபைகள் பெருகிவிட்டது, ஆத்தும கூட்டங்கள், சபைகள் நிரம்பி வழிகின்றது. ஆனால் சுவிசேஷம் வெளியே போகலையே. உள்ளே இருக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். யாரும் புறப்பட்டு வெளியே போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லவில்லை, இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணவில்லை. சுவிசேஷ நற்செய்தியை மக்களுக்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் விடுதலையின் செய்தியை, நற்செய்தியை அறிவிக்கவில்லையே. ஒளி மங்கி இருளாகிவிட்டதே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னாள் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கின்றாள். கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறாள். அவள் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கும்போது அதை நம்முடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன் என்று அவள் பொருத்தனை பண்ணி குழந்தை கேட்டாள். தேவன் அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தார். அங்கே 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அன்னாள் சாமுவேலை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது சாமுவேல் ஸ்டில் எ சைல்ட், ஒரு குழந்தை, பால் குடிக்கின்ற பிள்ளை அது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவனை பால் மறக்க வைத்து, கட்டாயப்படுத்தி பால் மறக்க பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாள். ஏன்? அவருடைய அர்ப்பணிப்பு. நீர் குழந்தையை கொடுத்தால் உமக்கு அந்த குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னவர் தன் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு துரிதமாக இருந்தால். மற்ற 1 சாமுவேல் 1:28 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 28 வாசிக்கின்றோம், அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னான். இதுதான் பிரசன்ட் யுவர் பாடி, நோ ரிட்டர்ன். அற்புதம். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வாசிக்கின்றோம். கவனம். ஒரு பிள்ளை பால் மறப்பதற்கு முன்பே கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆலைத்து கொடுத்து விட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், இல்லை ஏலி ஆசாரியன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று விடவில்லை. அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு போய் விடுகிறாள். அவன் இன்னும் பால் குடிப்பதை நிறுத்தவில்லை, பால் மறக்க பண்ணி கொண்டு செல்லுகிறார். கொண்டு தகுதியோடு கொடுக்கின்றாள். பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
சின்சியராக இருக்கிறோம், சீரியஸாக இருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 11, அதே நாள் அவன் ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஒப்பு கொடுத்த அந்த நாளிலேயே அந்த குழந்தைக்கு how to worship the Lord, how to work for the Lord, கர்த்தரை ஆராதிக்கவும் தெரிகிறது, கர்த்தருடைய ஊழியனுக்கு அடங்கி ஊழியம் செய்யவும் தெரிகிறது. என்ன அற்புதமான காட்சி பாருங்க. 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவள் வருஷத்துக்கு ஒரு முறைத்தான் தன் பிள்ளையை பார்க்க வந்தாலே தவிர பிள்ளை பெற்றோரை தேடி போகவில்லை, திரும்ப சாமுவேலை வீட்டுக்கு அழைத்து போகவில்லை. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பான் என்று வாசிக்கின்றோம். அந்த பிள்ளை எவ்வளோ ஒரு அற்புதமான பிள்ளை தெரியுங்களா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த வளர்ந்த பிள்ளையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அவன் செய்கின்ற ஒரு சேலஞ்சை பாருங்க. உங்களிடத்திலிருந்து ஒரு கழுதையோ ஒரு எருதையோ நான் எடுத்ததுண்டா? அநியாயமாக யாரிடமாவது வாங்கினதுண்டா? எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் லைஃப், அவனுடைய லைஃப் என்ன சாட்சி பாருங்க. ஏன்? இளம் வயதிலே அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவன். இளம் வயதில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி, ஆவிக்குரிய பயிற்சி. அப்படியானால் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது சும்மா வாயிலே சொல்லிவிட்டு கிளம்பி போவது அல்ல. ஆராதிக்க கற்றுக் கொடுத்தால் அன்னாள், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய கற்றுக் கொடுத்தால் அன்னாள், வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுத்தால் அன்னாள். அது அவளுக்கு ஒரே குழந்தை தானே, பின்னால் தானே 5 குழந்தைகள் அவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஒரு குழந்தையை கூட கர்த்தருக்கென்று அவள் பூரணமாக அர்ப்பணிக்கின்றாள். கர்த்தரையும் போராடி பெற்றுக்கொண்ட பிள்ளை கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டாள். இப்பொழுது கர்த்தர் அவளை நினைக்கிறார். கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்து விட்டால் அது கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை திருப்பி எடுத்தால் அது அசுத்தம், சாபம். மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் திரும்ப எடுக்காதீர்கள், அது cursed. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் திரும்ப எடுக்காதீர்கள். கொடுத்தால் holy unto God. பொருத்தனைகளை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. So present your body. எழுப்புதல் என்பது பர்சனல். ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்து அந்த எழுப்புதல் வர வேண்டும். ஒவ்வொரு தனிமனுடைய இருதயத்திலிருந்து அர்ப்பணிப்பு வர வேண்டும், அந்த சப்மிஷன் வர வேண்டும். தென் only அந்த ரிவைவல் அது தேசங்களுக்கு செல்லும். the nations, அந்த தேசங்களை சந்திக்கிற அந்த எழுப்புதல் முழு உலகத்தையும் சந்திக்க முடியும். then universal. எழுப்புதல் என்பது ஒரு தேவ மனிதனிடமிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு to purify, அவன் அர்ப்பணிக்கும் போது to present, கர்த்தர் அவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கின்றார், ஒரு மறுரூபத்தை கொடுக்கின்றார், ஒரு ப்ரமோஷன் கொடுக்கப்படுகின்றது. நானே ஆயத்தம் இல்லாமல் மற்றவர்களுக்கு எழுப்புதலை பற்றி நான் எப்படி பேச முடியும்? ஆகவே பவுல் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இதுவே நீங்கள் செய்கின்ற புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி ஒரு மறுரூப வாழ்க்கையை குறித்து நமக்கு வெளிப்பாடு கொடுக்கின்றார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 12:1 வாசிக்கும்போது therefore என்று ஆரம்பிக்கும். அப்படி இருக்க, இந்த ரோமர் நிருபத்தை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்றால் ஏறக்குறைய 4 இடங்களில் இந்த therefore, இப்படி இருக்க, அப்படி இருக்க என்ற அந்த வார்த்தை ஆரம்பிக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 3:20 வாசிக்கும் போது therefore, இப்படி இருக்க எல்லோரும் பாவிகளாக இருக்க என்று வாசிக்கின்றோம். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 19 verse 10-19, ரோமன் சாப்டர் 3 verse 10-19 நாம் வாசிக்கும் போது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, no one at all என்று எழுதியிருக்கும். தொடர்ந்து தான் இப்படி இருக்க எல்லோரும் பாவிகளாக இருக்க என்று. So all are under condemnation. எல்லோரும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இவ்விதமாக therefore, எவ்விதமாக என்று பார்த்தால் எல்லோரும் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே அடங்கி இருக்கையில், ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரோமன் சாப்டர் 4 verse 25,
இயேசு நமக்காக மரித்தும் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இயேசு பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் மரித்தும் உயிர்த்தெழுந்திருக்கிறபடியால் therefore ஆக்கினைக்குள்ளாக இருந்தோம், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தபடியால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். இப்பொழுது கண்டம்னேஷன் போய் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து விட்டது. முழு உலகம் ஆக்கினைக்குள்ளாக இருந்தது. therefore இயேசு உனக்காக மரித்திருக்கின்றபடியால் உயிர்த்தெழுந்தபடியாலும் உங்கள் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கின்றோம். கண்டம்னேஷன் தென் ஜஸ்டிஃபிகேஷன். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். தொடர்ந்து ரோமன் சாப்டர் 8:1 அங்கேயும் ஒரு therefore இருக்கும், ஆனபடியால் என்று எழுதியிருக்கும். ரோமன் சாப்டர் 8:1 ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஏன் சரீரம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அந்த விளக்கத்தை நாம் கவனித்து பார்க்கும் என்றால் அங்கே ரோமர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் ரோமன் சாப்டர் 7:2 ஒரு புதிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றது. நான் ஆக்கினைக்குள்ளாக இருந்தேன், இயேசுவின் மரணத்தினால் நீதிமான் ஆனேன், ஆனாலும் நான் நிர்பந்தமான மனுஷன், நான் ஒரு ரிச்சர்ட் மேன். ஒய்? நான் விரும்புவதை செய்ய முடியவில்லை, வெறுக்கிறதை செய்கிறேன். என் உடம்புக்குள் என் சரீரத்துக்குள் 2 பவர் வேலை செய்கின்றது. ஒன்று என் உடம்பில் மாம்சத்தின் பிரமாணமும் மனதிலே ஒரு ஆவியின் பிரமாணமும் எனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 2ம் வேலை செய்கின்றது. 2க்கும் நான் ஊழியம் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் எப்படிப்பட்டவர்? இயேசுவை நேரடியாக பார்த்தவர், இயேசுவாலே நேரடியாக நடத்தப்பட்டவன், இயேசுவால் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவருடைய நிலையும் அன்றைக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறது. கண்டம்னேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், ரெச்சர்ட்னஸ். ஆனால் ரோமன் சாப்டர் 8:1 ஆரம்பிக்கும் போது there is a assurance, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் உனக்கு ஆக்கினை கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இது 3வது therefore. ஒன்று all are in the condemnation. யூதனும் மற்ற உலக மனிதர்களும் எல்லோரும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். 2வது பை ஃபெய்த், இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 3வது 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் என்னதான் நீதிமான் ஆனாலும் உனக்குள்ளே போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். உடல் ஒரு பக்கம், ஆவி ஒரு பக்கம் இருக்கிற 2க்கும் நடுவில் விரும்புவதை செய்ய முடியல, விரும்பாததை செய்கிறேன். ஆவி விரும்புகிறதை செய்வதற்கு உடம்பு ஒத்துழைக்கவில்லையே. கண்ணு மட்டும் விழிக்கும், உடம்பு பெட்டை விட்டு நகராது. விரும்புகிறோம், செய்ய முடியலை. ஆனால் நமக்கும் ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸை நமக்கு கொடுக்கின்றார். ஆனபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவியின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. இப்படி சொல்லிவிட்டு தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் therefore அப்படி இருக்க எப்படி ஆக்கினை தீர்ப்பில் இருந்தவன் இப்பொழுது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டாலும் போராட்டத்துக்குள் இருக்கிறவன், அவனுக்கும் ஒரு உறுதிமொழி ஆண்டவர் கொடுக்கின்றார். நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் உனக்கு ஆக்கினை இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுகின்றார்? therefore present your body. ஏன் என் உடம்பை கொடுக்க வேண்டும்? ஒரு நாள் ஆக்கினைக்குள்ளே இருந்தோமே, கிருபையினாலே தூக்கி எடுத்தாரே, தூக்கி எடுத்த பின்பும் தடுமாற்றத்தில் அப்பொழுதும் நமக்கு உறுதிப்பாட்டை கொடுத்து நடக்க வைக்கின்றவர் இவர், நடக்க வைக்கின்றார் ஆண்டவர். இவ்வளவு செய்த பின்பும் can't you present your body? கர்த்தருக்கு இந்த சரீரத்தை அர்ப்பணிக்க முடியாதா? எல்லாம் கர்த்தர் உனக்காக செய்யும் போது உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா என்று நாம் யோசிக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள் ஒரு எழுப்புதல் வேண்டும். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்தாரோ, எதற்காக இந்த பூமியில் அவர் ஆராதிக்க வைத்தாரோ அந்த மகிமையான காரியத்தை, அந்த மகிமையான வல்லமையை, அந்த மகத்துவங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த உலகத்துக்கு நாம் யார் என்று வெளிப்படுத்தவும் முடியவில்லை. we need revival. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு தலையெழுத்து என்று நினைக்கக்கூடாது. இது கஷ்டமானது என்றும் நினைக்கக்கூடாது. இது கஷ்டமானது அல்ல, ஏதோ ஓடுகிறேன் என்பது அல்ல. மன விருப்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். சங்கீதக்காரன் அதைத்தான் கேட்கிறான், உமது ஜனம் பூமியில் மகிழ்ந்திருக்க திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எழுப்புதல் அடைய செய்ய மாட்டீரோ, உயிர் மீச்சை கொடுத்து உற்சாகப்படுத்த மாட்டீரோ. God is able, கர்த்தரால் முடியும், செய்வதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் என்ன வேண்டும்? இந்த சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும். ஏன் ஆவியை கேட்கவில்லை?
ஆண்டவர் ஆத்மாவை கேட்கவில்லை, ஏன் உடலை கேட்கின்றார்? சங்கீதம் 139 14 வரை. Psalm 139 verse 14 to 16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று வாசிக்கின்றோம். நாம் எல்லாம் விசித்திர வினோதமாக ஏற்கனவே படைக்கப்பட்டவர்கள், விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டவர்கள். You have fearfully wonderfully made. ஏதோ களிமண்ணை எடுத்து தட்டி போட்டு விடவில்லை. அவரது சாயல், அவருடைய ரூபம் வர வேண்டுமே, அவரது சாயல் அவனுக்கு வர வேண்டும், அவருடைய ரூபம் அவனுக்குள் வர வேண்டும். வெளியே இருக்க மனிதனும் சரியாக வர வேண்டும், உள்ளே இருக்கிறவனும் சரியாக வர வேண்டும். எந்த மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விதமாக என்னை உண்டாக்கினீர் என்று வாசிக்கும். தேவனுடைய ரூபத்தையும் தேவனுடைய சாயலையும் உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்கள் நாம். என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? He is the master, he is the maker. அவர் தானே உருவாக்கினவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். படைத்தவருக்கு திரும்ப கேட்க உரிமை இல்லையா? அவருக்கு உரிமை உண்டு. He is our maker. உன் சரீரத்தை எனக்கு ஆலயமாக்கி என் வாசஸ்தலம் ஆக்கி என்று கேட்பதற்கு அவருக்கு உரிமை இல்லையா? He is our maker. ஒரு குழந்தையை தாயின் கருவில் வைப்பவர் கர்த்தர், பாதுகாப்பவர் கர்த்தர், வளர்ப்பவர் கர்த்தர். இன்று வரை எலும்புகள் உருவாவதையும் கவனிக்கிறவரும் கர்த்தர். யாருக்கும் புரியாத இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்வான், என் தாயின் கருவில் இருந்து பிறந்தவுடன் அவரது சார்பில் வீழ்கிறேன் என்று சொல்லுவான். ஏனென்றால் அவர் தான் வளர்ப்பவர், பாதுகாப்பவர். உருவாக்கினவருக்கு உரிமை இல்லையா? உங்கள் சரீரமானது 1 கொரிந்தியர் 6:19-20 அவரால் பெறப்பட்ட சரீரம், ரிசீவ் ஃப்ரம் காட் என்று எழுதியிருக்கிறதே. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதும் நாலேஜ் ஆஃப் த பிலீவர், ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய தெய்வீக ஞானம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய அங்கே பார்த்தீங்களா, அறியீர்களா என்ற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். இது உனக்கு தெரியாதா? என் உரிமை தேவனுக்கு இருக்கிறது. அவர் கேட்கும்போது கொடுத்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன், இல்லை என்றால் நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லோருக்கும் ஒரு பிரதான கேள்வி, ஏன் சரீரத்தை உண்டாக்கினவர் ஏன் கேட்கின்றார்? உண்டாக்கினவர், உருவாக்கினவர் கேட்கத்தானே செய்வார். அது அவரிடத்திலிருந்து பெற்றது. இந்த சரீரம் அவருடைய ஆலயம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த ஆலயம் விழுந்து போன சாத்தானுக்கும் வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கும் வேண்டும், சாத்தானுக்கும் வேண்டும். நாம் நியூட்ரலாக இருக்க முடியாது. ஒன்று தேவனுக்கு, இல்லை சாத்தானுக்கு. ஆத்துல சேத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது கிடையாது. You must be a saint or sinner. ஒன்று பரிசுத்தமானாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாவியாக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் நடுவே சோகால்டு கிறிஸ்தவனாக நீ இருக்க முடியாது. இந்த உடலில், இந்த சரீரத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் பிரியமானவர்களே. அதே வேளையில் சாத்தானும் மனிதனின் சரீரத்தில் தான் மகிமைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றனர். உபாகம புஸ்தகம் 6:6-8 வரை வாசிக்கும் போது, Deuteronomy chapter 6 verse 6-8, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் பொதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அவைகள் உன் கைகளில் அடையாளமாக இருக்க வேண்டும். உன் கண்களின் நடுவே அது ஞாபகக்குறியாக இருக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு வசனம் எங்கே இருக்கிறது? வசனங்கள் வாட்ஸ்அப்பிலும், செல்போனிலும், ஐபேடிலும் இருக்கிறது. பிரயோஜனம் இல்லை. உள்ளத்தில் இருக்க வேண்டும் வசனம். அது கருத்தாய் போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது தாட் கிங்டம். அவைகளை உன் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக என்று சொல்லுகிறார். A deed kingdom, thought kingdom and deed kingdom.
இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளான மனுஷனிலும் உங்கள் மனதிலும் வெளிப்பட வேண்டும். அவைகள் உங்களுடைய கிரியைகளிலும் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு இந்த 2 இடமும் வேண்டும். உள்ளான மனுஷனும் வேண்டும், வெளியான மனுஷனும் அவருக்கு தேவை. பிரியமானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையாக இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை இன்னும் அதிகமாக இதை குறித்து பேசுவதற்கு நேரம் போதவில்லை. தேவ ஜனம் மிகுந்த கவனத்தோடு கவனிக்க வேண்டும். மிகுந்த கவனமாக, மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய இந்த சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் எங்கே அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைகள் ஞாபகக்குறியாக அவருடைய கண்களின் நடுவே இருக்க கடவது என்று சொன்னாரோ, எங்கே கர்த்தருடைய வார்த்தை அடையாளமாக கைகளிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த இடத்தை பிசாசும் வாஞ்சிக்கின்றான். தேவன் மனுஷனில் எதை செய்ய விரும்பினாரோ அதையே பிசாசும் இந்த நாட்களிலே செய்ய விரும்புகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பாருங்கள். 16வது வசனம், ரெவலேஷன் சாப்டர்ஸ் 13 verse 16, 17 and 18. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். த சேம் ஏரியா. அது தேவனுக்கும் தேவை. அந்த நெற்றி தேவனுக்கும் தேவை, அந்த வலது கை தேவனுக்கும் தேவை. அதே இடம் பிசாசுக்கும் தேவை. கவனிக்கணும், கர்த்தர் சொல்லும்போது 2லும் அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட வேண்டும். சாத்தான் அந்தி கிறிஸ்து என்ன சொல்லுகிறான்? ஏதாவது ஒன்றில். ஆண்டவர் அந்த 2 பகுதியிலும் 2லும் அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்தி கிறிஸ்து either this or that, ஏதாவது ஒன்றில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், என் முத்திரையை போட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் 2 பகுதியிலும், நெற்றியில் உங்கள் கைகளிலும் இது பிரமாணமாக கட்டப்பட வேண்டும் என்று, பிரமாணமாக எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுது. ஆனால் அந்தி கிறிஸ்து, சாத்தான், either this or that, ஏதாவது ஒன்றில் போட்டால் போதும் என்று சொல்லுது. நெற்றியில் போட்டால் எல்லாருக்கும் தெரியும், கையிலே போட்டால் மறைத்து கொள்ளலாம். கிறிஸ்தவத்தில் அந்தரங்க சாட்சி கிடையாது. நாம் மலையின் மேல் இருக்க பட்டணம், உலகத்தின் வெளிச்சங்கள். நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வெளியே வந்தே ஆக வேண்டும். ஸோ present your body, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், எழுப்புதலின் முதல் படியிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். நாமே உணர முடியும். Very well I dedicated to my Lord. Condemnation, justification, there is assurance. முதலாவது ஒரு கண்டம்னேஷன், ஒரு ஆக்கினையை நாம் சந்திக்கிறோம். இரண்டாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமனாக்கப்படுகிறோம். மூன்றாவது தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தடுமாறினாலும் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவியிலே நடக்கும்போது ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடைக்கின்றது. தென் when you are present your body, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு டெடிகேஷனுக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள், ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வருகிறீர்கள், ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவனுள்ள பலியாக. இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி நீங்கள் வரும்போது, உங்களுக்குள் வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த தேவ பலன் என்பது டுனாமிஸ் பவர், ஒரு டைனமைட் பவர். தமிழில் சாட்சிகள் என்று எழுதியிருக்கும், மூல மொழியிலே மார்ட்டியர்ஸ் என்று எழுதியிருக்கும். இரத்த சாட்சிகளாக நாம் வாழ்வோம். when you present your body, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி தேவன் நமக்கு அரண்களை நிர்மூலமாக்குறதுக்குரிய ஒரு தேவ பலனை நமக்கு தரும். பிரியமானவர்களே, இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம், தேவனை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயம். இது ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இதை ஆண்டுடைய பாதப்படியிலே நாம் சமர்ப்பிப்போம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள். இந்த பூமியில் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவங்களை நாம் வெளிப்படுத்தும். உன்னதமான தேவனை இந்த பூமியில உயர்த்துவோம். பிரியமான
ஒரு மகிமையான எழுப்புதலை இந்த தேசத்திலே கொண்டு வரும். நான் திரும்ப சொல்லுகிறேன், ரிவைவல் பர்ஸ் தென் நேஷனல் தென் யூனிவர்சல். காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிப்போம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியால் இந்த வேளையிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகளாக இந்த பூமியிலே தங்களை அர்ப்பணித்து மறுரூபம் அடைந்து மகிமையான காரியங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று நீதிக்கென்று செய்ய உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you all. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்பீர்களாக. ஆமென்.